அனைவருக்கும் என் இனிய வணக்கம். செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருவாலங்காட்டில் திருவாசக முற்றோதல் செய்ய சென்றிருந்தோம். கோயிலின் முகப்பை அடுத்து ஒரு கோபுரம், இது சூரியகலை கோபுரமாம். இதை அடுத்து பலிபீடம், கொடிமரம். இதோ அடுத்த கோபுரம். இந்த கோபுரம் சந்திரகலை கோபுரம் என்று சொல்லுகிறார்கள். சூரியகலை கோபுரத்தின் அடியில் வெதுவெதுப்பும், சந்திரகலை கோபுரத்தின் அடியில் குளிர்ச்சியும் இருக்குமாம். இந்த இடது பக்கத்தில் நம்ம நுழையும் போது அம்மையப்பன் காட்சி அளிக்கிறார்கள். பக்கத்தில் பதஞ்சலி முனிவரும் வியாக்கரபாதரும் காட்சி அளிக்கிறார்கள். அடுத்ததாக காரைக்கால் அம்மையாரின் வரலாறை சுதை சிற்பமாக அற்புதமாக வடித்து வைத்திருக்கிறார்கள். இதையடுத்து 5 சபைகள், அதில் இருக்கின்ற சுவாமிகள் எல்லாம் சுதை சிற்பமாக வடித்து வைத்திருக்கிறார்கள். முதல் சபை திருவாலங்காட்டில் ரத்தன சபை. இது மதுரையில் இருக்கும் 3வது சபை வெள்ளி சபை. இயல்பாக இடது பாதம் தூக்கி ஆடுவார், இங்கே வலது பாதம் தூக்கி ஆடுவது சிறப்பு. 2வது சபை சிதம்பரத்தில் இருக்கின்ற பொற்சபை என்று அழைக்கப்படுகின்ற பொன்னம்பலம். பக்கத்தில் நீலமேனியில் காட்சி அளிப்பவர் நெல்லையப்பர். திருநெல்வேலியில் 4வது சபை தாமிர சபை. 5வது சபை சித்திர சபை. முனிவரோடு இருக்கிற அந்த ஒரு சுதை சிற்பந்தான் திருக்குற்றாலத்தில் இருப்பது. நாங்கள் போய் இந்த இடத்துல தான் திருவாசகம் முற்றதலுக்காக உட்கார்ந்தோம். சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணியாச்சு. ஒரு இடத்துல மாணிக்க வாசகருக்கு அபிஷேகமும் நடந்துட்டு இருந்தது. திருவாசகம் முற்றுவதற்கு முன்னால் பன்னீர் திருமுறை படிப்பது வழக்கம். அதை படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் இங்கே உட்காந்து திருவாசகம் முற்றுதல் செய்யக்கூடாது அப்படின்னாரு. அப்புறம் வேற எங்கே செய்யறதுன்னா அவர் ஒரு இடத்த காமிச்சார். என்னடா இதுவே வசதியாக இருக்குது, இங்கேருந்து இப்படி தடுத்துறாரு என்று வருத்தமாக இருந்தது. பிறகுதான் சிவனின் திருவிளையாடல் புரிந்தது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஆலயத்துக்குள்ளே போயிட்டு வருவோம் வாங்க. கருவறைக்குள் கேமரா அனுமதி இல்லை, அதனால் மற்றவற்றை எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். தரிசித்து மகிழுங்கள். எங்களுக்கு அவர் காட்டிய மண்டபம் இதுதான். இதில் 2 சன்னிதானம் இருந்தது. ஆனால் உள்ள சாமி இல்லை, வெறும் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் போட்டு பூட்டி வச்சுருந்தாங்க. பொதுவாக திருப்பணிக்கு தடை இருக்கின்ற இடங்களிலே இந்த திருவாசகம் முற்றுவதலை நாங்கள் சென்று செய்கிற பொழுது அந்த திருப்பணி தடை நீங்கி நல்லபடியாக நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் படிக்கிறதுனால அப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறேன்னு தவறாக அர்த்தம் பண்ணி கொள்ளாதீர்கள். இந்த திருவாசகத்தை தொடுவதற்கே அவனுடைய பேரருள் எங்களுக்கு தேவை. இந்த திருவாசக மேலே இருந்த ஒரு ஈடுபாடும், மாணிக்க வாசகர் மேல் இருந்த ஒரு அன்பும், இந்த தமிழின் மேல் இருந்த பற்றுமாக சிவபெருமானே நேரிலே தன் கைப்பட எழுதியது இந்த திருவாசகம். எனவே அதனுடைய பெருமையை, உயர்வை, சிறப்பை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்த திருவாசகம் முற்றுவதலின் அந்த வைப்ரேஷனே அந்த திருப்பணி நடத்தியிருக்காங்க. அதனால் இந்த சன்னிதானத்தில் இப்போ திருப்பணி நடந்துகிட்டு இருக்குது. கும்பாபிஷேகத்துக்காக கும்பாபிஷேகம் முடியறதுக்குள்ள அம்மையும் அப்பனும் இந்த திருச்சன்னதியிலே எழுந்தருள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். 2வது திருவிளையாடல் என்னன்னாக்க, மதியம் 3 மணிக்கு மேலே மழை அடித்து ஊற்றுச்சிங்க. பழைய இடத்துல இருந்தால் பயங்கரமாக வெள்ளம் ஓடி இருக்கும். ஏன்னா அது தரைப்பகுதி. இது 2-3 படி ஏறி மேலே உட்காந்துங்கிற மண்டப பகுதி. அதனால் அந்த மழையில் நம்மளுடைய திருவாசகம் முற்றுவதல் தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காக இறைவன் செய்த திருவிளையாடல். 3வதாக அன்று பிரதோஷம். உட்கார்ந்த இடத்துல இருந்தே நேர பிரதோஷ அபிஷேகத்தை மழையில் கூட நடத்திட்டு இருந்தாங்க. அதை பார்த்துக்கிட்டே திருவாசகம் முற்றுவதலை நாங்கள் செய்தோம். இது ஒரு மிகச்சிறப்பு. தன்னுடைய சிவனடியார்களாகிய குழந்தைகளுக்கு எவ்வளோ சிறப்பாக செய்திருக்காரு பாருங்க. நாங்கள் மாணிக்க வாசகரும் சிவபெருமானும் சேர்ந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்மீக பாதையில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரும். பக்கத்தில் இருக்கிற பெல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.